ஒரு ட்ராவல் விலாக் தாங்க. இந்த தசரா டைமில் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய கனூர் போயிருந்தோம். திடீர் பிளான் தான். ஊர்லேருந்து பசங்க வந்திருந்தாங்க. நைட்டு 10 மணிக்கு தான் டிசைட் பண்ணோம். சரி அடுத்த நாள் காலையில் பூஜையெல்லாம் போட்டுட்டு கனூர் போகலாம் அப்படின்னு. ஒரு 1 இயர் முன்னாடியே இந்த பிளான் போட்டாங்க. இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருக்கார். அவரை கேட்டப்போ அங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ வந்து சரி சும்மா கர்நாடகாவே சுற்றி வரோமே, கேரளா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா மைசூர் டு கனூர் வந்து 4.5 hours காமிச்சிதுங்க. ஹோட்டல் ரூம் எல்லாமே அங்கே போயிட்டு தான் புக் பண்ணோம். நாங்கள் இது வரைக்கும் நிறைய ஹில் ஸ்டேஷன் போயிருக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ரோடு வர்ஸ்ட்டாக இருக்கிறது எங்கேயுமே நாங்கள் பார்த்ததில்ல. 4.5 hours சொன்னால் அதில் 2 hours மேலே ரோடு இப்படியே தான் இருந்ததுங்க. மாட்டு வண்டியில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். சீட்டில் ஒரு சைடில் உட்காந்திங்கன்னா இன்னொரு சைடு போகிற மாதிரி அவ்வளோ ரோடு மோசமாக இருந்தது. கர்நாடகா பார்டர் வரைக்குமே இப்படி தான் இருந்தது ரோடு. கேரளா வந்தப்புறம் ரோடு நல்லா இருந்தது. ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ரோடு மோசமாக இருந்து நம்ம பார்த்துருப்போங்க. ஒரு 2.5 மணி நேரம் ரோடு இப்படியே இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் வந்து இந்த ஹில்ஸுக்குள்ளே போகிறதுனால நிறைய ஸ்பீட் பிரேக் வேறு இருந்தது. கிளைமேட் வந்து சூப்பராக இருந்ததுங்க. நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே ட்ரிஸ்லிங் ஆகிட்டே இருந்தது. ஃபுல்லாக க்ரீனரி, நிறைய இந்த பாக்கு தோட்டம், ரப்பர் மரம் அந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இந்த ரோடுனால அதை வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியல. நாங்கள் அதான் பேசிகிட்டு வந்தோம், எப்பயாவது ஒரு தடவை வர நமக்கே இப்படி இருக்கே. இப்போ இந்த வேலை விஷயமாலாம் இங்கேயே இருக்கவங்க அடிக்கடி மைசூர் டு கனூர் போயிட்டு வரவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஒரு சில இடத்துல மட்டும் ஜல்லி கொட்டி வச்சுருக்காங்கங்க. அதெல்லாம் வேலை எப்போ நடக்கும் அப்படின்னு தெரில. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே டிஃபன் சாப்பிட்டுட்டு தாங்க கிளம்பணும். நடுவில் வந்து ஒரு இடத்துல டீ குடிக்க நிறுத்தினோம். அப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிட நிறுத்தினோம். இது ரோடு மோசமாக இருக்கனால பார்த்து போகிறதுனால ஒரு 5.5 hours மேலேயே ஆயிடுச்சுங்க. நீங்கள் ஹில்ஸ் முடிகிற வரைக்குமே வண்டியை எங்கேயுமே நிறுத்த முடியாதுங்க. ஏன்னா கண்டினியூஸாக வண்டிங்க, லாரி, கார் வந்துக்கிட்டே தான் இருந்தது. கொஞ்சம் நீங்கள் ஊருக்குள்ளே போனால் மட்டும்தாங்க வண்டியை நிறுத்துகிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் தாண்டி போகும்பொழுது கடவுளினுடைய சொர்க்க பூமி கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை உணர்ந்த தருணம். பிளான் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெலாம் வந்துடுவோம் அப்படின்னு நினச்சோம். லேட் ஆகிடுச்சு. இவர் ஃப்ரெண்டு வந்து அவரோட வீட்டில் தான் வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் பொண்ணுங்க வந்து கூகுளில் முன்னாடியே தேடிட்டாங்க. பீச்சை ஒட்டி நிறைய ரெசார்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம பீச் ரெசார்ட்டுக்கே போகலாம் அப்படின்னு. கார் பார்க்கிங்லேயே ஃபுல்லாக கர்நாடகா வண்டிங்க தாங்க நின்றுட்டு இருந்தது. அங்கே போய் கேட்கும்பொழுது அவங்க வந்து ரூம்ஸே இல்லைங்க, இந்த ஒரே ரூம் தான் இருக்குது. இது வந்து மேலே வந்து கார்னர் ரூம். இங்கேருந்து பீச் வியூ பார்த்திங்கன்னா பெருசாக தெரியாது அப்படின்னாங்க. எங்களுக்கு என்னென்னா ஏற்கனவே லேட் ஆகிட்டுருக்கு, இன்னும் வேறு இடம்லாம் போயிட்டு அங்கேயும் இல்லைன்னா இதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சரி பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே புக் பண்ணிட்டோம். இருந்த ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா வியூ இப்படி தாங்க இருந்தது. சன் செட் ஆகிற நேரமே வந்துடுச்சுங்க. சரி ரூம் போயிட்டு சீக்கிரமாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சன் செட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் கீழே வந்துட்டோங்க. அந்த சூரியன் மறையிற நேரத்தில் அந்த அலையுடைய ஓசையில் அப்படி ஒரு அழகாக இருந்ததுங்க அந்த இடம்.
பார்த்துட்டு ஹோட்டலுக்கு வரும்பொழுதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்கும்பொழுது அன்றைக்கி அங்கே தாண்டியா நைட் அப்படின்னாங்க. இது வந்து ஹோட்டல்காரங்க அரேஞ்ச் பண்ணது இல்லை, ப்ரைவேட்டாக வேறு யாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்ததுங்க. நாங்கள் அங்கே நின்று பார்க்கல. நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டு இந்த பீச்சில் வந்து நீங்கள் கால் வைக்க முடியாது. பக்கத்துலேயே ஒரு 1/2 hour 45 minutesல பேபி பீச்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. போனால் செம்ம டிராஃபிக்குங்க. அப்படியே இன்ச்சாக வண்டி நகருச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லோக்கல் ஆளுங்களே தான் இருந்தாங்க. லீவுங்கிறதுனால ஈவினிங் இந்த பீச்சுக்கு வருவாங்க போல். இந்த பீச்சில் தாங்க இதை பார்த்துருக்கேன். இந்த பட்டம்லாம் வெளியிலே விற்கிறாங்க. வாங்கிட்டு வந்து சின்ன பசங்கள்லாம் யார் ஹைட்டாக விடுவோம் அப்படின்னு போட்டி போட்டுட்டு விட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த பீச் கூட ரொம்ப நீட்டாக ரொம்ப அமைதியாக இருந்ததுங்க. அங்கேருந்து வரத்துக்கே மனசு இல்லை. அங்கேயே வெளியில் வந்து நைட் சாப்பிட்டுட்டு ஹோட்டல் வந்துட்டோங்க. காலையில் ஒரு 4:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டோங்க. ஏன்னா எங்கள் பிளான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hourல டிரைவிங் பீச் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம். 4:30க்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வெளியில் வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி பீச்சஸ் எல்லாம் வெயில் வரத்துக்கு முன்னாடி போயிட்டோம்னா தாங்க நல்லாயிருக்கும். அப்புறம் ரஷ்ஷும் வந்துடும், வெயிலும் ரொம்ப அடிக்கும். ஸோ சீக்கிரமே அங்கே போயிட்டோம். இதான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பீச்சில் கார் ஓட்டிகிட்டு போகிறதுங்க. உண்மையாக இது வந்து வார்த்தையால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதை வந்து உணர முடியும். கண்ணூரில் இருக்கிற இந்த பீச் தாங்க ஏஷியாவோட லாங்கஸ்ட் டிரைவிங் பீச். இந்த ரைடு டோட்டலாக 5.5 kilometersங்க. இதெல்லாம் ட்ரோன் ஷாட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த பீச்செல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. பீச் ஊற்றியே போனால் பக்கத்துலேயே ஒரு ஐலாண்ட் இருக்குது, அதில் போனீங்கன்னா நீங்கள் போட்டில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அந்த ஐலாண்டை தேடிட்டு போனோம்.
எக்ஸ்போர்ட். நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க இது கிலோ? கிலோ 1100. அவுட் சைடு இவிட அவுட் சைடு இங்க அங்க போக முடியுமா? இல்ல அங்க ஐலாண்டுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே வேஸ்ட். அந்த ஃப்ரண்ட்ல எல்லாம் வேஸ்ட். വേസ്റ്റ് അല്ല, അതിനുള്ളിൽ ഇറച്ചിയുണ്ട്. പക്ഷെ ഇത് വേറെ ഒന്നും ഉണ്ടാവില്ല. തുണിയിലതാ ഈ വില്ല 300 ഇങ്ങനെ ആവിക്ക് വേവിക്കോ കേറ്റു. നിങ്ങൾക്ക് വാങ്ങിക്കാൻ മാർക്കറ്റിൽ കിട്ടും. அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டவங்க, நீங்கள் வந்து அந்த பக்கம் போட்லலாம் நீங்கள் போக முடியாது, மீன் பிடிக்கிறவங்க மட்டும்தான் போவாங்களாம். அமாவாசையோ பௌர்ணமியோ சொன்னார். அந்த டைமில் தண்ணி வந்து குறையுமா. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இங்கேருந்து அந்த கரைக்கு நடந்து போகலாமே தவிர போட் இல்லை அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு ஹோட்டலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி இருந்ததுங்க. அது ஏதோ 9:45 இருக்குமா என்னமோ தான். நாங்கள் இங்கேருந்தே 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. கிளம்பும்போது ஃபோன் பண்ணி கேட்டோம். சரி வெயிட் பண்ணுறோம் வாங்க அப்படின்னாங்க. ஸோ நேராக ஹோட்டல் போயிட்டோம். பக்கத்துலேயே ஒரு ஃபோர்ட் இருக்குது அப்படின்னாங்க. ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்கலானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். வந்து கிளம்பும்போதே சொன்னாருங்க, சீக்கிரமாக போயிடு, நீ மைசூர் மாதிரிலாம் நினச்சிக்காது, இங்கே பயங்கர வெயிலாக இருக்கும், காலையே உருக்கிரும் அப்படின்னாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழையாக இருந்ததுங்க. வெயிலுக்கு இந்த மழை பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. போயிட்டு வண்டியை விட்டு இறங்க முடியலைங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணோம். அவ்வளோ மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கே போய் டிக்கெட் வாங்கிட்டு சரி லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருந்தது, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். ரொம்ப ஒரு பெரிய ஃபோட்டோலாம் இல்லைங்க, சின்னதாக தான் இருந்தது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு 1/2 ஹவருக்குள்ளே இதை பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே பீச்சுங்க.
ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரே ஒரு இடம் போகணும், அது ரொம்ப முக்கியமான இடம். அதை பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.